ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் டூப்பர் வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நிஜமாவே வேற லெவலில் இருக்கும். இதை வந்து நான் லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சும்மா அடிச்சிக்கவே முடியாது. கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்ற ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். பட் நம்ம வந்து கம்ப்ளீட்லி ஹெல்த்தியாக சாப்பிட போகிறோம். பிகாஸ் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஹோம்மேட். இல்லை, ஹோம்மேட்னாலே ஹெல்தி தானே. ஸோ அதனால் ரெசிபி என்னன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்து வரும். ஸோ ஃபுல் ஃபேட் இல்லைன்னா அந்த டோன்டு மில்க் இருக்கும்ல, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 1.25 கப் எடுத்துக்கோங்க. அதை ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துகிட்டு பாலை வந்து அதில் ஊற்றிடுங்க. அது கூட சில இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைனா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு நம்ம கார்ன்ஸ்டார்ச் எடுத்துக்கலாம். அதையும் அந்த பாலில் போட்டுருங்க. 1/4 கப் மில்க் பவுடர் இருக்கும்ல, பால் பவுடர் இருக்கும்ல, அதை வந்து அதுலேயும் போட்டுட்டு நல்லா கலந்துருங்க. ஸோ அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா வந்துட்டு ஸ்மூத்தாக வந்து கலந்துருங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு அதே மாதிரி கலந்துக்கிட்டே தான் இருக்கணும். அன்டில் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பொங்கு வந்து ஒரு 4-5 கொதி வர வரைக்கும் நீங்கள் வந்து அதை கலந்துக்கிட்டே தான் இருக்கணும் அடுப்பில் வச்சு. நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படி விட்டுட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக அது அங்கே எங்கே கட்டி ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம திக் கன்சிஸ்டன்சி ஆக்கணும் இந்த மாதிரிலாம் எந்த ஒரு நீடுமே கிடையாது. நார்மலாக இப்படி வச்சு இந்த பொங்கு வருதில்ல, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிடணும். நீங்கள் கொஞ்சம் கூட சூடாக இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிடணும். ஸோ இது கூல் டவுன் ஆகிற கேப்பில் நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இது வந்து விப்பிங் க்ரீம் இருக்குல்ல, அதை எடுத்திருக்கேன். நல்லா சில்லுன்னு இருக்கணும் இது. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த க்ரீம் உங்களால் மேக் பண்ண முடியும். இதுவும் நான் 1.25 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா வந்து சிங்கிள் ஸ்பீடில் வச்சுட்டு சும்மா அப்படியே லைட்டாக நீங்கள் கலந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்பீடில் அன்டில் நீங்கள் கெட்டிங் தட் சாஃப்ட் பீக்ஸ் இருக்கும்ல, இப்போ நான் காமிப்பேன் பாருங்கள், அந்த பீக்ஸ் வர வரைக்கும் நீங்கள் நல்லா இதை பீட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ராங் பீக்ஸ் நம்மளுக்கு தேவையில்ல, இது ஐஸ்கிரீம் தானே. ஸோ அதனால் சாஃப்ட் பீக்ஸ் வச்சா போதும். இது ரெடி ஆனதுக்கப்புறம் இதுதான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு. கவுத்தா அப்படின்னா நம்மளுக்கு கீழே கொட்டாமல் அப்படியே வச்ச மாதிரியே அதில் இருக்கணும். ஸோ இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆறுன அந்த மில்கோட மிக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு பிஞ்சு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பவுடர்டு சுகர், இது வந்துட்டு 1/4 கப் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் வந்து மில்க் மேட் இருக்குல்ல, இதையும் அதில் ஊற்றிட்டு நல்லா கலந்துருங்க. ஸோ கலந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த விப்பிங் க்ரீம், அதில் வந்து இதை சேர்த்துட்டு ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து அதோட டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதை நான் இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். அதோட கன்சிஸ்டன்சி வந்து அந்த க்ரீமி டெக்ஸ்சர் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அவ்வளோ ஒரு சூப்பரான அவுட்கம் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை மறக்காமல் இந்த சம்மர் முடியறதுக்குள்ளே சீக்கிரமாக வீட்டில் ட்ரை பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், அதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, தெரியுதா? ஸோ செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து நார்மலாக ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்துட்டு போட்டு 8 மணி நேரம் நைட்டு வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் அது ஃப்ரீஸ் ஆகிடும். நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து இதில் வந்து என்ன வேணாலும் இது கூட கலந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நட்ஸோ இல்லை வந்துட்டு ப்ரௌனீஸோ இல்லை வந்து ஆஷ் யூ விஷ், என்ன வேணாலும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ நார்மலாக வந்துட்டு ரெடி பண்ணி இது வச்சாச்சு. இதை நீங்கள் வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்சோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாக்லேட் ஐஸ்கிரீமோட ரெசிபி வேணும்னாலுமே ஐ வில் போஸ்ட் தட். அண்ட் இந்த பேஸை வச்சு நான் என்னென்ன ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணுறேன், ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.